பெரியாரை எதிர்த்து பேசிய வழக்கில் உள்ள போய் வெளியே வந்தது அவருக்கு ஒரு கிரெடிட்டாக தான் இருக்குமே தவிர அவர் வந்து இதுக்காக வருத்தம்லாம் பட மாட்டார். ஆதாரமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எவனாவது உங்களுக்கும் தாத்தா இருப்பான், அவன் அந்த ஆதாரத்தை கையில் வச்சிருப்பான், கொண்டு வந்து போடுவான். இதில் இந்நேரத்துக்கு விஜய் கருத்து சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், விஜய் வந்து ரியாக்ஷன் 5 நாள் கழிச்சு தான் அவர் வந்து திராவிட மாடல்னு சொல்லி அவரை எதை தூக்கி பிடிச்சிருக்காங்களோ அந்த சித்தாந்தத்தை உடைக்கணும்னா பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்கணும். கடவுளை வணங்குவது அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. அப்போ அதை நீ செய்யக்கூடாதுன்னு ஒரு இயக்கம் இருக்குன்னா தடை செய்ய வேண்டியது சீமான் அல்ல, திராவிட கழகம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கேன். பெரியாரை பத்தி சீமான் கருத்து கலவரத்தை தூண்டி இருக்கிறாருன்னு அவர் மீது 60க்கும் மேற்பட்ட வழக்கு போடப்பட்டிருக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? அது சீமான் பார்த்துப்பாரு. அதாவது அவதூறு அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் இப்ப பிரச்சனை. அவதூறு பரப்புனாரா? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, இது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி எழுதுறீங்க? அவர் வந்து சீமானுடைய கருத்துன்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது அவதூறு பரப்புனாரு சொல்றீங்க. இது சீமான் அவருடைய எந்த கருத்தையும் அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். அவர் சொன்னது பெரியார் என்ன சொன்னாருன்னு அவர் சொன்னாரே தவிர அவருடைய சொந்த கருத்தை அவர் எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? பெரியார் வந்து இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காரு, இவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு எதிரானவராக செயல்பட்டாரு, அப்படிதான் எழுதியிருக்காரு புத்தகங்களோன்னு. உண்மைதானே? ஒன்றும் தப்பு இல்லையே. இதுல இருக்கக்கூடிய விஷயத்த 2 பாயிண்ட்டுங்க. ஒன்று, சீமான இந்த விஷயத்துல வந்து அரெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை அரெஸ்ட் பண்ணீங்கனாலும் இல்லை இந்த விஷயத்த பெருசாக்குனீங்கனாலும் சீமானோட பப்ளிசிட்டி கூடுமே தவிர குறையாது. அதுதான் அவருக்கு வேணும், அதை தான் நோக்கி அவரும் போயிட்டு இருக்காரு. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வெளியே வந்தாருன்னா பெரியாரை எதிர்த்து பேசிய வழக்குல உள்ள போய் வெளியே வந்தது அவருக்கு ஒரு கிரெடிட்டா தான் இருக்குமே தவிர அவர் வந்து இதுக்காக வருத்தம் எல்லாம் பட மாட்டார். இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு முறை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கரூர்லயே போய் செந்தில் பாலாஜி எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. உங்க ஊர்ல ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் ஊழல் அமைச்சர், அவர் வந்து இந்த மாதிரி போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு பல பேரை ஏமாத்தி காசு வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப செந்தில் பாலாஜி என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டாலின் எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்கோம். என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விலைக்கு வைக்கும்படியா பொய்யான கருத்துக்களை சொல்லி இவர் என்ன பண்றாரு, என் மீது அவதூறு பரப்புறாருன்னு ஒரு வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? அப்படி ஏதாவது வழக்கு போட்டதா நீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்ல. ஏன் போடல? ஏன்னா சொன்ன கருத்து உண்மை. இதுல என்ன அவதூறு வேண்டிகளுக்கு? அப்ப பெரியார் விஷயத்துல சீமான் சொன்னது அவதூறு கிடையாது. அவருடைய பெரியாருடைய எண்ணங்களை அவர் நோட் புக்ல எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து உங்களுக்கு சொல்றாரு. ஆதாரம் காட்டுன்னு மொத்த புத்தகத்தையும் அவர் சொன்ன மாதிரி கூட்டி தானே வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா அது மூடி, அந்த லைப்ரரி மூடி இருக்கு தெரியுமா? பல பேர் அது உள்ள போகவே முடியல. அந்த திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடியவங்களை தவிர வேற யாராலையுமே அந்த லைப்ரரிக்குள்ள இப்ப போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஆதாரத்தை கையில எடுத்து கொடுக்க முடியாது. அதுக்காக ஆதாரமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எவனாவது உங்களுக்கும் தாத்தா இருப்பான், அவன் அந்த ஆதாரத்தை கையில வச்சிருப்பான், கொண்டு வந்து போடுவான். இதுல ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கிறதா தெரியல. ஆனா எனக்கு உள்ளபடி இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சார், தாவேக தலைவர் ஆரம்பிச்சாரா இல்லையா? அவர் மேல என்ன படம் போட்டிருந்தாரு? அந்த மாநாட்டுல மேல என்ன படம் இருந்தது? பெரியார் படம் இருந்ததா? அப்ப பெரியாருடைய படம் இருக்குன்னா இந்நேரத்துக்கு விஜய் கருத்து சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், விஜய் வந்து ரியாக்ஷன் 5 நாள் கழிச்சு தான் அவர் வந்து சுயநனுக்கு வராருன்ட்டு. எந்த சம்பவம் நடந்தாலும் கரெக்டா 4 to 5 days எடுத்துக்கிறாரு. அதன் அடிப்படையில இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள்? அது 2-3 நாள் ஆயிடுச்சா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. 5வது நாள் தான், இப்ப 2 நாள் ஆயிருக்கு, 5வது நாள் தான் பேசுவார். அவர் இப்பதான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டைப் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் நம்ம பேசலாம், என்ன எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம். அப்போ கூட சீமானோட பேர் அவர் பயன்படுத்துவாராங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அவர் பயன்படுத்த மாட்டாரு. அவர் என்ன பண்ணார்? பெரியார் புகழ் வாழ்க, மணியம்மை புகழ் வாழ்க, திராவிடர் கழகம் வாழ்கன்னு சொன்னாலும் சொல்லுவாரே தவிர சீமானை எதிர்த்து நிச்சயமாக விஜய் குரல் கொடுக்க போவதே இல்லை. இவரோட அரசியல் இவ்வளவு மோசமா தான் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், அரசியலுக்கு வர்றதை விட நீங்க சினிமாலேயே நடிச்சுட்டு போயிருது ரொம்ப ஈஸி. எவனோ செட்டிங்ஸ் போட்டு வைப்பா, நம்ம வந்து சொல்றதை செஞ்சுட்டு போறது ரொம்ப ஈஸின்னு. ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய ஒரு இயக்கமா இது மாறி இருந்ததுக்கு அப்புறமா நம்ம தலைவரா செயல்படணுமே தவிர இன்னமும் நடிகரா செயல்பட முடியாது. எப்படி இருந்தாலும் பெரியார பத்தி சீமான் பேசுறது தப்பு தானே சார்? தமிழ் சமூகத்திற்கு எதிரான எவ்வளோ பேரு எவ்வளவு தவறான கருத்துக்களை பேசுறாங்க, அவ்வளோத்தையும் சீமான் பேசலையே. இப்ப குறிப்பிட்டு ஏன் வந்து பெரியார பேச வேண்டியதா இருக்குன்னா, அவருடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில வச்சிருக்காங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும்னா நேரா ஸ்டாலினையோ திமுகவையோ எதிர்க்க முடியாது. நீங்க அவங்க செய்யற தவறுகளை வேணா குறிப்பிடலாமே தவிர, ஆனா
சித்தாந்தத்தை எதிர்க்கும் போது நீங்க யாரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? திமுக யாரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு? பெரியார் தானே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு, திராவிட மாடல்ங்கிற பேர்ல. அப்ப திராவிட மாடல்னு சொல்லி அவரை எதை தூக்கி பிடிச்சிருக்காங்களோ அந்த சித்தாந்தத்தை உடைக்கணும்னா பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்கணும். பெரியார் அப்படிங்கிறவர் தமிழ் சமூகத்திற்கு எதிரானவர் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அவருக்கு திராவிடம் அப்படின்னு இல்லாத ஒண்ண கட்டமைக்க பாக்குறாங்க. அப்ப இந்த திராவிடம்ங்கிற விஷயம், திராவிடம் அப்படிங்கிறது என்ன மொழி சார்ந்தது சொல்லுங்க? ஏதாவது மொழி இருக்கணும்ல, அது ஒரு இனம்னா அந்த இனத்துக்கு ஒரு மொழி இருக்கணும் தானே. அப்ப அது என்ன மொழி பேசுறவங்க? அவங்க தமிழ் பேசுறவங்க எப்படி திராவிடர்கள் ஆக முடியும்? தமிழ்ல இருந்து மற்ற மொழிகள் பிரிஞ்சதுன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். அவங்கவுங்க மொழி அடிப்படையா வச்சுட்டு தெலுங்கு, மலையாளம், கன்னடன்னு அவங்கவுங்க போயாச்சு. அவங்க இப்போ நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நாமளும் நம்மள தமிழை வச்சுக்கிட்டு நல்லபடியா வாழணுமே தவிர, நீங்க இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு திராவிடம் பேசுவான்னு நீங்க பேசுற பூரா திராவிடம் என்ன பேசுறீங்க? உங்களோட திராவிடத்துல இந்து மதத்தை எதிர்ப்பை தவிர வேற ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எதுவுமே இல்லாத திராவிடத்தை எதுக்காக நீங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? மக்கள் அவரவர்களுடைய கடவுளை வணங்குவது அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. அப்ப அதை நீ செய்யக்கூடாதுன்னு ஒரு இயக்கம் இருக்குன்னா தடை செய்ய வேண்டியது சீமான் அல்ல, திராவிட கழகம். அதாவது பெரியாருடைய கருத்துக்களை சொன்னா உங்களுக்கு கலவரம் வரும்னு தெரியுது இல்லையா? அப்படி கலவரம் இருக்கக்கூடிய புத்தகங்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிறதோ இல்ல இயக்கம் நடத்திட்டு இருக்கிறது யாரு? தடை செய்யப்பட வேண்டியது திராவிட கழகம் தானே தவிர சீமானோ இல்ல பெரியாரை எதிர்த்து பேசுறவங்களோ கிடையாது. இவ்வளவு பேசுறாரே, சீமான் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கா சார்? ஆதாரம் இருக்கா அப்படின்னா, பெரியார் வந்து இப்போ உயிரோட இல்லம்மா, சரியா? அவர் வாழ்ந்த காலத்துல எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி யூடியூபோ கேமராவோ ரெக்கார்டிங் மெஷின்ஸோ அன்னைக்கு இல்ல. இருந்தாலும் புத்தகத்துல எழுதியிருக்காருல்ல. அப்ப புத்தகத்துல எழுதும் பொழுதே நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு 1000 வக்கரம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சுதான் எழுதியிருப்போம். அந்த வகையில பெரியார் என்ன பண்ணிருப்பாரு? கொஞ்சம் கம்மியா தான் எழுதியிருக்காரு. கம்மியா எழுதுனதே இவ்வளவு கேவலமா இருக்குது. திருக்குறள் என்ன சொன்னாரு? தங்க தட்டுல வச்ச மலம்தான் திருக்குறள் சொன்னாரா இல்லையா? தமிழ் வந்து சனியன், தமிழ் மொழிங்கிறது காட்டுமிராண்டி பாஷைன்னு யார் சொன்னது? சொல்லுங்க. அப்போ நீங்க கேட்கிற கேள்வி என்ன? சீமான் பேசுனதுக்குலாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்கறீங்க. பெரியார் பேசுனதுக்கு, பெரியார் சொன்ன விஷயங்களுக்கு அவர்கிட்ட முதல்ல ஏதாவது ஆதாரம் இருந்ததா? அது யாராவது கேட்டோமா? ஆதாரத்தோடு தான் அவர் எல்லாம் பேசினாரா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாரு. அப்ப அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் சுதந்திரமா இருக்கணும், அவர் இஷ்டத்துக்கு சுத்தணும் அப்படின்னு அவரை பத்தி எவ்வளவு கேவலமான தகவல் எல்லாம் இருக்கு பயோகிராஃபில. அப்புறம் நீங்க திராவிடர் கழகமோ திமுக என்ன சொன்னீங்க? அவர் யுனெஸ்கோல போய் பட்டம் வாங்கி வந்தாரு, தந்தை பெரியார் பட்டம் வாங்கி வந்தாருன்னு சொன்னீங்க. சத்தியமா சொல்லுங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அவர் யுனெஸ்கோல போய் பட்டம் வாங்கினதுக்கு? இன்னைக்கு செருப்பால் அடிச்சான்ல. அப்ப குழந்தைங்கள் எல்லாம் படிக்கிற குழந்தைங்க எல்லாம் புக்ல என்ன எழுதுறீங்க? பெரியார் வந்து வைக்கம் வீரர், பெரியார் யுனெஸ்கோல தந்தை பெரியார் பட்டம் வாங்கினான்னு எழுதுறீங்களா? அது எல்லாமே போய் தானே. ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? வைக்கம் போராட்டத்தை நடத்தினது வேற யாரோ ஒரு டீம், இவர் அதுல கலந்துகிட்டார். எத்தனையோ நூத்துக்கணக்கான மக்கள் அங்க கலந்துருப்பாங்களா? நூத்துக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்களா அன்னைக்கு கேரளால? அப்ப கைது செய்யப்பட்ட அத்தனை பேருக்கும் இல்ல நடத்தினவங்களுக்கும் வைக்கம் வீரர்னு பேர் இல்ல. இவர் கெஸ்டா போனவருக்கு மட்டும் வைக்கம் வீரர் எப்படி பேர் வச்சீங்க? இவரு பெரியார் இது வரைக்கும் எந்த விதமான சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டே இல்லைங்கிறதுனால ஏதாவது ஒரு போராட்டம் கிடைக்காதான்னு தேடி பிடிச்சி வச்சதுதான் இந்த வைக்கம். அந்த வைக்கத்துல கூட பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டம் சம்பந்தமான போராட்டமும் கிடையாது. அது கோயில்கள்ல அரிஜன மக்களை விடலைங்கிற அந்த பிரச்சனைக்கான ஒரு போராட்டம். அப்போ இவருக்குன்னு எந்த விதமான தியாகம் போராட்டமோ இல்ல எங்கேயோ போய் உண்ணாவிரதம் இருந்ததாவோ எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நீங்க அவர் தூக்கி ஒரு தலைவர்னு சொல்லும் போது சீமான் பேசுறதுக்குலாம் ஆதாரம் வேணும்னு கேட்கறது நியாயமற்ற விஷயம். ஆனா அவர் பேசின அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கும், இருக்கு, பூட்டி வச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுங்க. நீங்களே பெரியாரை தூக்கி போட்டு கொளுத்திட்டு போயிருவீங்க. சீரியஸா சொல்றேன். பெண்கள் வேலைக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, இப்ப ஃப்ரீயா இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பெரியார் பெண் விடுதலைக்காக போராடினது தானே சார்? பெரியார் மட்டும்தான் போராடினாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா இங்க அதுதான் கட்டமைக்கப்படுது. பெரியார் தான் ஏதோ பெண்களுக்கான விடுதலைக்காகவும் பெண்கள் வந்து வேலைக்கு போறதுக்கும் காரணம் பெரியார்னு. ஆனா உண்மை என்னன்னா தமிழ் சமூகத்துல இன்னைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நீங்க வேலை செய்யறது அமைப்பு வேற. அன்னைக்கு இருந்தது என்னது? என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தோம்? மாடு வச்சிருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, பானை தொழில் செய்வாங்க, அதுக்கப்புறமா பண்ணையம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவு தொழில் இருக்கு. எந்த தொழிலுங்க பெண்களோட முகம் இல்லாம இருந்திருக்கு? விவசாயத்துல பொம்பளைங்க இருந்ததே இல்லையா? ஆம்பளைங்க தான் எல்லா வேலை செஞ்சாங்க, நீங்க பாத்தீங்களா? அப்புறம் இன்னமும் புதுசா வந்து பெரியார் வந்து பெண்களை வேலைக்கு அமைச்சாருன்னு சொல்றீங்க. அவங்க வீட்டுடைய வேலைக்கும் சரி, மற்ற கூலி வேலை செய்யற பொழுதும் சரி, பெண்கள் நிறைய பேரு வேலைக்கு போற பழக்கம் இருந்தது பெரியாருக்கு முன்னாடியே. அப்ப இல்லைன்னா சொல்லாதீங்க. பெண் விடுதலைக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவரோட கொடுத்த விடுதலை என்ன தெரியுமா?
பெண்கள் வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடாது. துரைமுருகன் சொன்னார் இல்லையா, மாசம் ஆனா மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் கல்லூரி மாணவர்களுக்குன்னு. அப்ப என்ன சொன்னாரு, நீங்க வந்து போன் பேசலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி போன் பேசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும் தானே அவர் சொல்ல வராரு. அதுதான் இவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரமா நமக்கு வேணும்? சாதிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பெரியாரை விடுங்க, ஏன் பாரதி பெண் விடுதலைக்காக பேசலையா? பெண் விடுதலைக்காக போராடியவர் பாரதி, சுதந்திர விடுதலைக்காக சுதந்திர போராட்டத்துக்காக போராடியவர் பாரதி. தன்னுடைய சாதி பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அனைத்து சாதியினருக்கும் அப்படிங்கிற வாழ்க்கை போதனை கொடுத்தவர் பாரதி. வேற என்ன வேணும் சொல்லுங்க? சின்ன சின்ன காக்கை குருவி மேலெல்லாம் வந்து பாசத்தை கொடுத்தாரு. எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்தணும்னு சொன்னது பாரதி. கடவுளை போதிக்கிறவன் அயோக்கியன் யார் சொன்னது? பெரியார். பெரியார் வணங்கணுமா பாரதியை வணங்கணுமா சொல்லுங்க? நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து நீங்க அந்த குழந்தைய வளர்க்கணும்னா பெரியார் வழியில வளர்ப்பீங்களா பாரதியார் வழியில வளர்ப்பீங்களா? பாரதியார் வழியில தான். அப்புறம் ஆனா இப்ப பத்தி பேசுறாங்கன்னா இப்ப பெரியார பத்தி தானே சார் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பெரியார தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது எங்க பிரச்சனை. உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் பாரதி உங்க ஊர்ல தானே இருக்காரு, தமிழ்நாட்டுல தானே வாழ்ந்தாரு. அப்ப அவரு தமிழுக்காக அவர் செய்யாத தியாகங்களா? போராட்டம் செஞ்சிருக்காரு, பெண் விடுதலை பேசியிருக்காரு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக பேசியிருக்காரு. அப்ப நீங்க தூக்கி பிடிக்க வேண்டியது யாரு? பாரதியார் தானே. நீங்க என்ன பெரியார பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க மொழி நீங்க பேசுற மொழி உங்களுக்கு ஏதாவது சரி செய்யணும்னா நீங்க சரி செஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது கேவலம் பேசுறீங்க பாருங்க, அதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதை பேசினவர் தானே இவர். பெரியார் இல்லைன்னா இந்த ஊர்ல யாரும் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்களா நீங்களா? ஏன் இப்போ நார்த் சைட்ல எல்லாரும் பெரியாரை வச்சுதான் வேலைக்கு போறாங்களா? இல்ல பெரிய பெரிய இஸ்ரோ இந்த மாதிரி கம்பெனில வேலை செய்யறாங்களா? ஏன் எப்படி பெரியார் இல்லைன்னா பெண்களுக்கு விடுதலையே கிடைச்சிருக்காருன்னு எப்படி சொல்றீங்க? அவருடைய புத்தகத்துல அண்ணாமலை ஒரு முறை என்ன கிளாரிட்டி கொடுத்தாருன்னா, இந்த திமுக காரன் பதவிக்காக தன்னுடைய குடும்பத்துல பெண்களையோ மனைவியோ வச்சு கூட பதவியை பிடிப்பான்னு சொன்னார்ல. அப்போ அண்ணாமலை மேல ஏன் நீங்க வழக்கு போடல சொல்லுங்க? அண்ணாமலை மீது ஏன் வழக்கு போடல? ஏன்னா அவர் புத்தகம் கையில இருந்தது. அப்ப இவ்வளவு கேவலமா பேசக்கூடியவர் தானே பெரியார். இவருக்கு ஏன் நீங்க கொடி பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நாளைக்கு எல்லா ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டா நீங்க எல்லாம் சூசைட் பண்ணிக்குவீங்களா? இல்ல திராவிடர் கழகத்தை தடை செஞ்சிருவீங்களா? அப்படி நான் கேட்கிறேன். தமிழுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் எல்லாத்துக்கும் எதிராக, அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பேசியவர் தான் பெரியார்னா, அப்ப இப்ப நீங்க தடை செய்யப்பட வேண்டியது யாரு? பெரியார் தானே. எப்படி வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமா நக்சல்ஸ் இருக்கோ, எப்படி தடை செய்யப்பட்ட இயக்கங்களா பல்வேறு அமைப்புகள் இருக்கோ, அது மாதிரி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் தான் இந்த திராவிடர் இயக்கம். இது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, தாலி கட்டி ஒரு குடும்பம் வாழ்றது அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டுல வர்றது. நீங்க யார் சார் தாலியா இருக்கிறதுக்கு? உங்களுக்கு தாலியா இருக்கணும்னா வீட்டுல கொண்டு போய் செஞ்சுக்கோங்க. அதை எப்படி மேடை போட்டு செய்வீங்க? அது தப்பு தானே. அப்ப ஏன் நீங்க இதை தடை பண்ணல திராவிடர் கழகத்தை? என்னதான் இருந்தாலும் பெரியார் மண் தானே சார் இது. அதுக்கு ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? ஸோ தமிழ்நாட்டை பெரியாரோட மண் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களோட மனசுல, அதாவது ஸ்கூல்ல இருந்தே இதை கொண்டு வந்துட்டாங்க. அதனால குழந்தைங்களுக்கு பெரியாரை பத்தி எதுவும் தெரியாததுனால அவர் ஏதோ பெரிய சூப்பர்மேன் மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் செஞ்சதாக நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் மைனர் கொஞ்சமா சுத்திட்டு கிடந்தாரு. இதுதான் ரியாலிட்டி. ஒரு கட்டத்துல பிராமணர்களுக்கும் அவருக்கும் ஒரு விதமான பிரச்சனை வந்தது. அப்ப பிராமணர்களை எதிர்த்தா மத்த எல்லாரும் நம்ம பக்கம் நிற்பாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணாரே தவிர, கடவுள் மறுப்பு கொண்டு வந்தாரே தவிர இதுல ஒன்றும் பெருசா இல்லை. நானே கேட்கிறேன், சாதி மதம் பாகுபாடு இல்லாமல் ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும்னு ஒரு தலைவர் நினைச்சாருன்னா அவர் பெருந்தலைவர்னு சொல்லலாம். ஆனா நீ பிராமணர்களை எதிர்த்தே ஒரு போராட்டம் அறிவிக்கிறன்னா அப்ப நீ ஜாதி கட்சியை தான் நடத்துறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஆதரவு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி எதிர்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்துல பிரிவினை தானே நீங்க அதிகமா சொல்றீங்க. அது எப்படி பெரியார் மண்ணா ஆக்கிட முடியும்? தமிழ்நாடு நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கு. இன்னைக்கு பிராமணர்கள் தமிழ்நாட்டுல நிம்மதியா இருக்காங்க, மற்ற சாதியினர் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னா இது எப்படி பெரியார் மண்ணா ஆக முடியும்? ஆகாதுல்ல. அப்போ நீங்க இப்ப பெரியார் சிலையெல்லாம் எங்க வைக்கிறீங்க? கரெக்டா பாருங்க, கோவிலா தேடி தேடி எடுத்து வைக்கிறீங்க. கோவில் அப்ப இருந்தாதான் நீங்க பெரியார் சிலையை வைக்க முடியும். கோவில் வாசல்ல கடவுள் மறுப்பு கொள்கைகளை எழுதி நீங்க அங்க சிலை வைக்கிறீங்க. அது தப்பு தானுங்க. நியாயமா பார்த்தா நீங்க அந்த சிலைகள் எல்லாம் அங்க இருந்து அப்புறப்படுத்தி வேற இடத்துல வச்சிருக்கணும். ஏன் இது வரைக்கும் நீங்க செய்யல? ஏன்னா மக்கள் பெரியாரை இந்த அளவுக்கு தான் பாக்குறாங்க. அவர் பாட்டு கத்தி கிடக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். சொல்லுங்க, பெரியார் தீவுத்திடலுக்கு போகிற கூட்டத்தை விட கோயிலுக்கு போகிற கூட்டங்கள் அதிகம். அப்புறம் இது எப்படி பெரியார் மண் ஆக முடியும்? இது ஆன்மீக மண், தெய்வீக மண். தமிழ்ங்கிறது, தமிழ்நாடுங்கிறது, தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், இது எல்லாமே ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் போற்றக்கூடிய மண்.
பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது. நிலால வந்து ஆயா வடை சுட்டாங்கன்னு சொன்ன கதையும், இவர் வைக்கம் வீரர்னு பட்டம் வாங்கினதும், தந்தை பெரியார்னு பட்டம் கொடுத்து யுனெஸ்கோ கொடுத்ததுன்னு சொன்னதும், கிட்டத்தட்ட இதை பெரியார் மண்ணுன்னு சொல்றதும் இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். குழந்தைங்களை ஏமாத்தி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அது போல சொல்லப்பட்ட கதை தான் இது. தமிழ்நாடு மக்கள் பகுத்தறிவா இருக்காங்கன்னா அதுக்கு பெரியார் தானே சார் காரணம். பகுத்தறிவுன்னு ஒரு அறிவு முதல்ல இருக்கா? அறிவுனாலே எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்த உடனே நம்ப கூடாது, பார்த்ததை அப்படியே எடுத்துக்க கூடாது. அதை பகுத்து அறியும் அறிவே அறிவு, அவ்வளவுதான். இப்போ அறிவுனாலே முதல்ல அது எந்த விஷயத்தையும் பகுத்து அறியணும். அப்புறம் என்ன பகுத்தறிவுன்னு ஒண்ணு? இப்ப இவங்களுக்கு பகுத்தறிவு என்ன தெரியுமா? சாமி கும்பிட மாட்டேன், அப்படிதான். இது ஒண்ணுதான் இவங்களோட ஒரே ஒரு பகுத்தறிவுன்னு நான் நினைக்கிறேன். திருக்குறள்ல தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தோறும் அறிவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதான் பகுத்தறிவுன்னு சொல்லலையே. பகுத்தறிவுன்னா ஒண்ணும் இல்லை, அவன் அறிவை மங்க வச்சு அவன் குடும்பத்தோட கலாச்சாரத்துல இருந்து வெளியே கொண்டு வர வேலை செய்றீங்கல்ல. இப்ப மதம் மாத்திரவங்க இருப்பாங்க, முஸ்லிம், கிறிஸ்டின், இந்த மதத்துக்கு வந்து ஆட்சேர்ப்பு வேலைலாம் நடந்துட்டு இருப்பேன்ல. அப்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த இந்து மதத்துல இருந்து மக்கள் வெளியே வரணும். வெளியே வரணும்னா இந்து மதம் தப்புன்றத நீங்க உணர்த்தணும். இந்து மதம் தப்புன்னு எவெல்லாம் நினைக்கிறானோ அவெல்லாம் பகுத்தறிவுவாதி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன ஆயிடும்? ஈஸியா போயிடும் மத மாத்திர வேலைக்கு. இந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க பகுத்தறிவுன்னு ஒண்ணு உண்மையிலேயே இருக்கா? அறிவுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும், பகுத்தறிவுன்னு என்ன இருக்கு? அப்போ பாரதியையும் விவேகானந்தரையும் கொண்டு போக வேண்டிய இந்திய சமூகம் பெரியாரை கொண்டு போவது அபத்தம், ஆபத்து, தவறான பாதையில கொண்டு போய் சேர்க்குங்கிறது தான் விஷயம். உங்க குழந்தைங்களையும் நீங்க விவேகானந்தர வழியில கொண்டு போங்க. தயவு செஞ்சு இந்த பெரியார் படம் எல்லாம் வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்து தூக்கி வெளியே போட்டுருங்க. தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா பெரியாரை போற்றி புகழ்ந்தாங்களே, இது தவறுன்னு சொல்ல வரீங்களா? தமிழ்நாடுன்னு சொல்ல வரும்பொழுது நீங்க ஏற்கனவே ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்து தமிழகம்னு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வந்ததா இல்லையா? தமிழகம் சொல்லக்கூடாது, தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏன் இந்த நாட்டை வந்து திராவிட நாடுன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப எனக்கு கோவம் வரக்கூடாதா? இது தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன் திராவிட நாடுன்னு சொல்றீங்க, திராவிட மக்கள் ஏன் சொல்றீங்க? சரி, அப்படின்னா இப்போ ஸ்கூல்ல காம்படிஷன் வைக்கிறீங்க, ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வரும் சில நேரத்துல வந்து, அந்தந்த ஸ்டேட்ல எந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றோமோ அதுக்கான ட்ரெஸ். அப்ப நம்ம தமிழ்நாடுன்னு வரும்போது என்ன ட்ரெஸ்ஸுங்க போடுறீங்க? தமிழ் கலாச்சாரத்துக்கான ட்ரெஸ் தானே போறீங்க. திராவிட கலாச்சாரம் ஏதாவது இருக்கா? இல்லைங்கிறத தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இல்லாத ஒண்ணு ஏன் நம்புறீங்க? கடவுள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னா, இல்லாத ஒரு திராவிடத்தை தான் நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். இதுதான் மூட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. இல்லாத திராவிடத்தை எதுக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மாணவ சமுதாயத்தையும் குழந்தைகளையும் சீரழிக்கும் வேலையை தான் இந்த திராவிட கழகங்கள் பெரியார் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவை இந்து மத எதிர்ப்பு மட்டும் தானே தவிர, அது கூட முக்கியமா சொல்லணும்னா பிராமணர் எதிர்ப்பு தானே தவிர இவங்களுக்கு வேற எந்த வெங்காயமும் கிடையாது. அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.